இப்படி செய்யறத விட அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? ம். இப்படி வச்சு அடிக்கிறத விட இப்படி அடிச்சா நல்லா சுள்ளுன்னு வலிக்காங்க. என்னத்துல புலம்பிக்கிட்டே இருக்கா எப்பமா? அது இல்லம்மா, உருளைக்கிழங்கு வச்சு எப்பவும் பூரி கிழங்கு குருமான் தானே பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அல்வா பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எண்ணெயில பைத்தியார மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. உருளைக்கிழங்குல யாராவது அல்வா செய்வாங்களா? சரி செஞ்சுதான் பாப்போமா நல்லா இருக்கான்னு. சரி போ போய் செஞ்சுட்டு வாங்க. சரி இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு வச்சு எங்க அம்மாவுக்கு சூப்பரா ஒரு உருளைக்கிழங்கு அல்வா பண்ணி கொடுப்போமா? வாங்க. அதுக்கு முதல்ல 2 பெரிய உருளைக்கிழங்கா எடுத்து தோல் தனியா கிழங்கு தனியான்னு சீவி எடுத்துட்டு லைட்டா தண்ணியில வாஷ் பண்ணி நல்லா கொதிக்கிற வெந்நில போட்டு 25% வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை துருவலா துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சீவல் எல்லா வீட்லயுமே இருக்கும். கிழங்கு நல்லா ஆறின உடனே இந்த சீவலோட சின்ன பகுதியில வச்சு கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. கிழங்க வச்சு நல்லா சீவ கிழங்கு நல்லா நூடுல்ஸ் மாதிரியே தனியா வந்துரும். அப்புறம் ஒரு கரண்டி நெய்யை ஊத்தி துருவி வச்ச தேங்காவை உள்ள போட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு நம்ம சீவி வச்ச கிழங்கு எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். தேவைக்கு நல்லா நெய்யை ஊத்திட்டு வெந்துட்டான்னு பாக்குறதுக்கு லைட்டா இப்படி கையில எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிட்டா இருந்தா வெந்துட்டு. அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சீனி நல்லா உருகி கொஞ்சம் கொலனே வந்துடும். ஃபைனலா கலருக்காக கொஞ்சமா ஃபுட் கலரை தண்ணியில ஆட் பண்ணி கலக்கி மிக்சர் கூட ஆட் பண்ணிட்டா அல்வா சும்மா சூப்பரா ரெடி ஆயிரும். என்ன நல்லா பிரிஞ்சு வந்து கொஞ்சம் கட்டிப்பதான் வந்தனாலே அல்வா ரெடி தான். வித்தியாசமா செஞ்ச பொட்டேட்டோ அல்வாவை ஒரு கிண்ணம் நிறைய அள்ளி வச்சு எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். உருளைக்கிழங்கு அல்வாவா சரியான டேஸ்ட். என் பையன் செஞ்சிருந்த ஸ்வீட்ல இதான் சரியான டேஸ்டான ஸ்வீட்.